சோஃபார் இந்த வருஷம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம். 2 மாதத்துக்கு முன்னால் நெகட்டிவில் இருந்த இந்தியன் மார்க்கெட் இப்போ 8.4% மேலே வந்திருக்குது. S&P 500 கிட்டத்தட்ட 20% மேலே வந்திருக்குது. நாஸ்டாக் 100 45%. ஒரு வருஷத்தோட முதல் 7 மாதத்துலேயே 45% நாஸ்டாக் மேலே போனது அதோட வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. இதில் முக்கால்வாசி ரிட்டர்ன் எதுலேருந்து வந்திருக்குதுன்னா ஒரு 7-8 கம்பெனிஸ்லேருந்து தான் வந்திருக்குது. என்விடியா, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, கூகுள், டெஸ்லா, அமேசான். மார்க்கெட் அதை மேக்னிஃபிசன்ட் 7 அப்படின்னு சொல்லுது. சார்லி இது கூட நெட்ஃப்ளிக்ஸையும் சேர்த்து எனார்மஸ் 8 அப்படின்னு சொல்கிறாரு. 2 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இந்த 8 கம்பெனிஸ் தான் நாஸ்டாக் 100 மேலே தூக்கிட்டு வந்துச்சு. இப்போ மற்ற கம்பெனிஸும் இந்த ரேலியில் சேர்ந்துக்க ஆரம்பிச்சிருக்குது. போன பார்த்ததும் படித்ததும் எபிசோடில் ஷேர் பண்ண மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டாவை இங்கே சைடில் பார்க்குறோம். 2 மாதத்தில் எவ்வளோ மாற்றங்கள் பாருங்கள். இந்தியன் இண்டெக்ஸ் 8% கூடியிருக்குது. S&P 500 10% கூடியிருக்குது. நாஸ்டாக் 100 கிட்டத்தட்ட 20% மேலே போயிருக்குது. US ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 1.75% இருந்துச்சு. இப்போ அதுவும் மேலே வந்து 13.25% இருக்குது. ஹை க்ரோத் ETF ARKK 28% இருந்துச்சு. இப்போ 61% வந்திருக்குது. எமர்ஜிங் மார்க்கெட் 1.6% இருந்து 8.2% வந்திருக்குது. பாண்ட் மார்க்கெட் அண்ட் கோல்டு மட்டும்தான் கீழே போயிருக்குது. பிட்காயின் 65% இருந்து 74% மேலே வந்திருக்குது. 2 மாதத்தில் எவ்வளோ மாற்றங்கள். சேஃபான அசட்ஸில் இருந்து எல்லோரும் இப்போ ரிஸ்கியான அசட்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா இண்டெக்ஸும் மேலே போகிற வேகத்தை பார்த்தா புல் மார்க்கெட் திரும்ப வந்துட்ட மாதிரி தான் இருக்குது. இல்லை இது நிலைக்குமா? ஒருத்தர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தார், மார்க்கெட் ரொம்ப மேலே போயிருக்குது, கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் கீழே போகும், அப்போ தான் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட முடியுமா என்ன? ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்தா அப்படி தெரியலை. ஃபஸ்ட் ஹாஃபில் 19%க்கு மேலே மார்க்கெட் போனால் செகண்ட் ஹாஃபில் அதை விட அதிகமாக முடிஞ்ச வருஷம்தான் அதிகமாக இருக்குது. அதனால் எதையும் ஷியூராக சொல்லிட முடியாது. அது சரி, மார்க்கெட் இவ்வளோ குஷியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? US இன்ஃப்ளேஷன். போன வருஷம் ஜூன் மாதம் 9% இருந்துச்சு இன்ஃப்ளேஷன். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி 3%க்கு வந்திருக்குது. ஜூலை மாத டேட்டா இன்னும் கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரூஃப்ளேஷனுங்கிற கம்பெனி கரண்ட் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு அவங்களும் ட்ராக் பண்ணுறாங்க. இது எக்ஸாக்டாக கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுற டேட்டாவை மேட்ச் ஆகாது. இன்ஃபேக்ட் எங்கள் டேட்டா கவர்மெண்ட் டேட்டாவை விட பெட்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருந்து கரண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பற்றி சில க்ளூஸை நாம் தெரிஞ்சுக்கலாம். ட்ரூஃப்ளேஷனோட கரண்ட் மெஷர் 2.27%. அதனால் கவர்மெண்ட்டோட அடுத்த இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் 2% சம்திங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வருது. அப்போ ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டாமல் விட்டுடுவாங்களா? போன மாதம் மீட்டிங்கில் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூட்டியிருக்காங்க. இனி வர 5 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டாமல் அப்படியே கரண்ட் ரேட்டில் விட்டுடுவாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டோட இன்றைய எதிர்பார்ப்பு. அதுதான் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சே, அப்புறம் ஏன் 5 மாதத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு இப்போவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபெடரல் ரிசர்வ் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க டைரக்ஷனை மாற்ற மாட்டாங்க. இன்ஃப்ளேஷன் உண்மையிலே கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா அப்படின்னு சில மாதங்கள் பொறுத்து இருந்து பார்த்துட்டு தான் அப்புறமா டைரக்ஷனை மாற்றுவாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு ஒஸ்ட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி க்ளூஸ் கிடச்சிருக்குது. அதனால தான் மேலே வர ஆரம்பிச்சிருக்குது. இதில் ஏஐ வேறு. ஒவ்வொரு ஏர்னிங்ஸ் கால்லையும் எத்தனை தடவை ஏஐங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணப்படுது அப்படிங்கிறத பொறுத்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகுது. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா இது புல் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. இல்லை, ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸும் அப்படித்தான் நம்புகிறாங்க. அக்டோபர் 2022 10% எக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சுருந்தவங்க இப்போ 102% வச்சுருக்காங்களாம். அது எப்படிங்க 102%? வேறு எப்படி? லெவரேஜ் தான். அது சரி, ரிசெஷன் கதை என்னாச்சு? ரிசெஷன் வருங்கிற பயத்தில் தானப்பா US மார்க்கெட் போன வருஷம் அவ்வளோ கீழே போச்சு. அந்த பயம்லாம் போயிடுச்சா என்ன? பயம் போயிடுச்சு, ஆனால் ரிஸ்க் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஜாப் நம்பர்ஸ் ஸோ ஃபார் ஸ்டேபிளாக இருக்குது. கன்சியூமர் சென்டிமெண்ட்டும் பெட்டர் ஆகிட்டே வருது. ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சாலும் ISM மேனுஃபேக்சரிங் டேட்டா நமக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. இந்த டேட்டா 50க்கு கீழே இருந்தாலே இட்ஸ் நாட் குட். இப்போது 46 இருக்குது. வரும் மாதங்களில் இது பவுன்ஸ் ஆகி மேலே போகணும். கான்ஃபரன்ஸ் போர்டோட லீடிங் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. S&P 500 இண்டெக்ஸை தவிர அடுத்த 3 குவார்ட்டரில் ரிசெஷன் வரும் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் போர்டோட LEI டேட்டா சொல்லுது. நீ பழைய டேட்டாவை பார்த்துட்டு இருக்கிற, இனியெல்லாம் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுது. எது கரெக்டுன்னு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நேற்று யூஎஸோட லாங் டேர்ம் ரேட்டிங்ஸை AAA AA+ன்னு கட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூஎஸ்க்கு கடன் கொடுக்குறவங்க
பார்த்து கொடுங்க, நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ரிஸ்க் அதிகம் அப்படின்னு அர்த்தம். AAA AA+ ரேட்டிங்க்கு போகுதுன்னா 100க்கு 100 இருந்த மார்க் 97க்கு வந்த மாதிரி. பெரிய லாஸ் இல்லை, ஆனாலும் அது லாஸ் தான். இந்த டவுன்கிரேடை S&P 2011லேயே பண்ணிடுச்சு. ஃபிட்ச் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மூடிஸ் இன்னும் யூஎஸை AAA ரேட்டிங்கில் தான் வச்சுருக்காங்க. இப்படி ரேட்டிங் ஏஜென்சிஸ் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சிக்னல் கொடுக்கும்போது யூஎஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிற பாண்ட்ஸ், அதாங்க ட்ரெஷரி பாண்ட்ஸ், அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும். ஏன்னா ரிஸ்கியான ஆளுக்கு கடன் கொடுக்குறதா இருந்தால் அந்த ரிஸ்க்குக்கு அதிக ரிவார்டு எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த அதிக ரிவார்டு தான் அதிக இன்ட்ரெஸ்ட். ஆனால் AAAக்கும் AA+க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. யூஎஸோட ட்ரெஷரிஸ்க்கு மார்க்கெட்டில் ஸ்டில் டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். இந்த நியூஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுது. அடுத்த வாரம் பாருங்கள், இப்படி ஒன்று நடந்ததா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் மார்க்கெட். அடுத்து யூஎஸ் ஹவுசிங் மார்க்கெட்டை பார்க்கலாம். 2000 இன்றைக்கி வரைக்கும் 19% யூஎஸ் பாப்புலேஷன் கூடியிருக்குது. ஆனால் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் 37% குறைஞ்சிருக்குது. இன்றைக்கி யூஎஸில் ஹவுசிங் இன்வென்ட்ரி அவ்வளோ மோசமாக இருக்குது. வாங்கிறதுக்கு வீடே இல்லை. அதனால தான் வீடுக்கு இருக்கிற டிமாண்ட் குறைஞ்சாலும் ப்ரைஸ் இன்னும் அவ்வளோ மோசமாக குறையாமல் இன்னும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது. வாங்கிறதுக்கு போதுமான வீடு இல்லாமல் எல்லோரும் இப்போ புது வீடு வாங்க பார்க்குறாங்க. ஹோம் பில்டர் கான்ஃபிடன்ஸ் பாருங்கள், நல்ல ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ETF ITBயும் இந்த வருஷம் 46% மேலே வந்துருக்குது. ஜூலை 24 நாஸ்டாக் அவங்க இண்டெக்ஸ் நாஸ்டாக் 100 ரீபேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேக்னிஃபிசன்ட் 7 சொல்லப்படுற ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, கூகுள், அமேசான், டெஸ்லா, மெட்டா, ஜஸ்ட் இந்த 7 கம்பெனிஸ் இண்டெக்ஸில் 55% இருந்துச்சு. 100 கம்பெனி இருக்கிற இண்டெக்ஸில் 7 கம்பெனி 55% இருக்கிறது நியாயமா அப்படின்னு நிறைய கூக்குரல் கிளம்ப நாஸ்டாக்கும் இப்போ இண்டெக்ஸை ரீபேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாஸ்டாக் 100 இந்த மேக்னிஃபிசன்ட் 7 43% இருக்குது. மைக்ரோசாஃப்ட் அண்ட் என்விடியா ஹோல்டிங்ஸில் தான் பெரிய மாற்றம். மைக்ரோசாஃப்ட் 12%லேருந்து 9%க்கு வந்திருக்குது. என்விடியா 7%லேருந்து 4% வந்திருக்குது. இது வரவேற்கத்தக்க மாற்றங்கள் தான். இண்டெக்ஸ் ஓவர் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறது நல்லதில்லை. இண்டெக்ஸில் இந்த மாற்றங்கள் நடந்தால் அதை ஃபாலோ பண்ணுற ஃபண்ட்ஸ் என்ன பண்ணும்? அதுவும் இண்டெக்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மாற்றங்கள் செஞ்சுக்கும். அவ்வளோதான், சிம்பிள். யூஎஸில் கடந்த 2 வருஷத்தில் யூஸ்டு கார் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மேலே போச்சு அப்படின்னு கார் வாங்க போனவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிருக்குது. அதுலேயும் யூஸ்டு டெஸ்லா கார் ப்ரைஸ் $68,000 மேலே போயிருந்துச்சு. நிறைய பேர் ஹவுஸை ஃப்ளிப் பண்ணுற மாதிரி யூஸ்டு டெஸ்லா காரை வாங்கி வச்சு வெயிட் பண்ணி ப்ரைஸ் கூடின பிறகு அதை விற்று லாபம் பார்த்தாங்க. இதை ஒரு பிஸ்னஸாகவே செஞ்சிட்டு இருந்த காலம் உண்டு. இப்போ அந்த யூஸ்டு டெஸ்லா கார் ப்ரைஸ் $44,000 கீழே வந்திருக்குது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை டெஸ்லா அவங்க கார் ப்ரைஸை கட் பண்ண ஆரம்பித்த உடனே யூஸ்டு கார் மார்க்கெட்லேயும் அதோட வேல்யூ கீழே போக ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் நார்மலுக்கு திரும்புகிற மாதிரி தெரியுது. டெஸ்லாவோட ப்ரைஸ் கட் அவங்க மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாகவே ஒர்க் ஆகுது. கடந்த ஒரு வருஷத்தில் டெலிவரிஸில் 83% வளர்ச்சி. 2023 சோஃபார் வித் எலக்ட்ரிக் கார்ஸ் டேட்டாவை பார்த்தா டெஸ்லாவோட மாடல் Y அண்ட் மாடல் 3 தான் டாப்பில் இருக்குது. பரபரப்பாக பேசப்பட்ட ஃபோர்ட் F சீரிஸ் எலக்ட்ரிக் டெஸ்லா மாடல் Sஐ கூட பீட் பண்ண முடியல. GM, ஃபோர்ட் அண்ட் டெஸ்லா கடந்த 10 வருட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மாற்றங்களை சார்லி அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தார். GM 10 வருஷத்தில் 153லேருந்து 170 பில்லியன்ஸ்க்கு போயிருக்குது. ஃபோர்ட் 141லேருந்து 170 பில்லியன்ஸ்க்கு போயிருக்குது. டெஸ்லா 1 மில்லியன்லேருந்து 94 பில்லியன்ஸுக்கு போயிருக்குது. நெட் இன்கம் பாருங்கள், இன்றைக்கி GM 10 பில்லியன், ஃபோர்ட் 4.1 பில்லியன், டெஸ்லா 12 பில்லியன். அதாவது 94 பில்லியன் சேல்ஸில் 12 பில்லியன் லாபம். ஃபோர்டுக்கு டெஸ்லாவோட கிட்டத்தட்ட 2 மடங்கு சேல்ஸ் அதிகம். ஆனால் லாபம் டெஸ்லாவில் 1/3 தான். டெஸ்லா இவ்வளவு அக்ரெசிவாக வளர்ந்துட்டு இருந்தால் GM ஃபோர்டால் தாக்கு பிடிக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். பை 2030 இந்த 2ல் 1 மண்ணை கவுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் கோயன் பிரதர்ஸோட நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென் படத்தை பார்த்தேன். இதை எத்தனை தடவை பார்க்குறேன்னு எனக்கே தெரியல. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி அப்படி ஒரு த்ரில். 80s டெக்சாஸ் ஏரியாவில் நடக்கிற மாதிரி கதைக்கலாம். அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்லாங் இருக்காது. அதனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்டைட்டில்ஸ் வேணும். ஒரு ட்ரக் கார்ட்டலோட ட்ரக் பண மாற்றத்தில் குழப்பம். அதில் ஒரு சாமானியன்கிட்ட அந்த பணம் போய் சேருது. அந்த பணத்தை சேஸ் பண்ணி ஒரு சைக்கோ கில்லர். சைக்கோன்னா சைக்கோத்தனமான சைக்கோ இல்லை, அமைதியாக கொஞ்சம் கூட பரபரப்பு இல்லாமல் நிதானமாக சைக்கோத்தனம் பண்ணுற சைக்கோ. அந்த கேரக்டருக்கு ஸ்பானிஷ் ஆக்டர் ஹேவியர் பார்டம் ஆஸ்கர் வின் பண்ணார்னா பார்த்துக்கோங்க. இந்த படம் ஆக்சுவலாக 2008 4 ஆஸ்கர் வின் பண்ணிச்சு. அந்த வருஷத்தோட பெஸ்ட் பிக்சரும் இந்த படம் தான். இந்த படத்தோட டைரக்டர்ஸ் கோயன் பிரதர்ஸ்.
அவங்க படம் எல்லாமே ஒரு யூனிக்கான ஸ்டைலில் இருக்கும். எல்லா படமே நல்லாயிருக்கும். அதில் இதுவும் ஃபார்கோவும் சான்ஸே இல்லை, அல்டிமேட். நீங்கள் இன்னும் இதை பார்க்கலன்னா செக் இட் அவுட், ப்ரைமில் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த எபிசோட். பாய்.